இன்றைக்கு ஒரு அருமையான நூல். இதனுடைய ஆசிரியர் சிமன் சினக் அப்படிங்கிறாங்க. சைமன் சைனக்னு சொல்லலாம். SIMON. இந்த நோட்டு வச்சுக்க சொல்லல, எதுக்கு நோட்டு எதுக்கு? அதாவது நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறது உண்டு. முன்னாடி என்னை பார்த்துருக்கீங்களா? இதான முதல் முறை என்னுடைய கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்ணீங்களா? இதானே முதல் முறை. அதில் நான் ஒரு இது கொடுக்குறது உண்டு. கூட்டிவை நான் சொல்கிறது வச்சுக்கிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக இருக்கா? புட் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் யுவர் சீக். செய்ய பார்க்கலாம் எல்லாரும் செய்யப்பா. செய்ய, ஒன்றும் பேச்சு வேண்டாம், அடுத்த பார்க்க வேண்டாம். இதுக்கு பேரா இண்டெக்ஸ் ஃபிங்கரு? இந்த இடமா சீக்கு? என்ன செஞ்சுருக்கணும்? இப்படி செஞ்சுருக்கணும். நான் கேட்குறேன், மறந்துடுறேங்கிற. ஐ ஹியர், ஐ ஃபர்கெட்டுங்கிற. சரியா? ஐ சி, ஐ ரிமெம்பர். நான் பார்க்கிறேன், நினைவில் வைத்திருக்கிறேன். ஆனால் ஐ டூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன். என்ன பண்ணுறீங்க? செஞ்சா புரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் கற்றல் முறைன்னு சொல்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டென்ஷன், ரிகால்னு 3 சொல்கிறாங்க. கற்றலில் என்னென்ன? ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டென்ஷன், ரிகால். பரீட்சையே உங்கள் பரீட்சையே ரிகால்மா. சரியா? அதுக்கெல்லாம் இது உதவும். இது தவிரவும் இப்போ இன்னொரு புத்தகம் நாளைக்கு பேசுகிறேன். ஆங்ஷியஸ் ஜெனரேஷன். என்ன புக்குக்கு பேர் என்ன? இந்த ஜென்சி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, எங்களையெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? பூமர்ஸ். என்ன நம்ம சொல்கிறோம்ல, அவங்களுக்கு அவரை அந்த அந்த புத்தகத்தில் சொல்கிறார். அது எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம், ஆனால் தொடர்பு இல்லையை விட்டுட்டு தான் இருக்கோம். சரியா? எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். 5 பேர் இருந்தால் 4 பேர் இருந்தால் 4 ஃபோன் வச்சுருக்கோம். அங்கே டிவி வேறு கட்டிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நடக்குது. அப்போ நம்ம தொடர்பு இல்லையை விட்டுட்டு இருக்கோம். இந்த புத்தகம் என்ன சொல்லுது? அந்த கேட்ஜெட்ஸ் டு நோட் புக்குங்கிறது. கொஞ்ச நேரம் நீங்கள் சொல்கிறத எழுதுங்கிறாங்க. எழுதுனா என்ன டென்ஸ் அது? நான் எழுதுனேன். அதாவது நம்ம என்ன பண்ணுறோமா, நேற்றைய கவலையிலும் நேற்றைய நாளைய எதிர்பார்ப்பு, பயம், அதுலேயும் இந்த நொடியை தொலைச்சிடலாமா? என்ன பண்ணுற? நேற்றைய கவலை, நாளைய இந்த நொடி, கடந்த நொடியை. இந்த நொடியில் வாழ்தல். லிவ் இன் த ப்ரெசன்ஸ். லிவ் இன் த ப்ரெசன்ஸ். என்ன பண்ணலாம்? லிவ் இன் த ப்ரெசன்ஸுக்கு என்ன தான் பண்ண முடியும்? அதுக்கு இப்போ நான் பேசுகிறேன். நான் நேற்றையில் இருக்க முடியாது, நாளையில் இருக்க முடியாது, இந்த நொடியிலேயே இருக்கேன். அப்போ செயல், இந்த புலன்களுடைய ஈடுபாடு அதிகமாக பயன்பாடு அதிகமாகுதான். என்ன? புலன்களுடைய ஒவ்வொரு ஈடுபாடு. கண்ணு கேட்குது, காது கேட்குது, கண்ணு பார்க்கிறது, மனசு சிந்திக்குது, கை எழுதுது. அப்போ இது எழுதுதல் எல்லாத்தையும் தலையிலே வச்சுக்கிட்டு இருக்க முடியாதா? புட் இட் டவுன்ங்கிறாங்க. எதில் புட் இட் டவுன்? எதில்? நோட்டில் எழுதுங்க கேட்குறாங்க. இப்போது இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியத்தை எழுதுங்கன்னு சொல்கிறோம். டூ லிஸ்ட். அதெல்லாம் ரொம்ப சிறந்த விஷயம். அங்கெல்லாம் கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் மேற்கொண்டால் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டீங்க. கிராஜுவேஷன் முடிச்சிட்டீங்க. இப்போ உங்கள் ஸ்டேஜ் அதுக்கு மேலே இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு இந்த வாய் அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுகளை சொல்கிறேன். அந்த புக்கில் என்னெல்லாம் எழுதலாமா? கிராட்டிடியூட் புக் மாதிரி வச்சுக்கொண்டாங்க. இன்றைக்கு நன்றி சொல்லுங்கள். நடந்ததுக்கெல்லாம் நன்றி சொன்னால் நம்ம வாழ்க்கை ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஆகிடும். யாரை பார்த்தோம்? நம்ம பார்க்குறோம், ஒரு ஃபோன் நம்பர் வாங்குகிறோம், அப்புறம் விட்டுறோம். சரியா? அதை எழுதி வச்சா
நன்றி எல்லாருக்கும் எது எதுக்கு வருதோ நன்றி சொல்லுங்க. இன்னொரு நன்றி சொல்கிறாரு, நாளைக்கு இந்த கிளாஸில் நான் போவேன். அப்போ நாளையும் நினச்சிக்கிட்டீங்க. இந்த கிளாஸில் என்னை பேராசிரியர் பாராட்டுவார், பிள்ளைங்கள்லாம் கைதட்டி என்னை ஊக்கப்படுத்துவார்கள், இப்படியும் எழுத சொல்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நன்றி. இப்போ 2 நன்றி யார் யாருக்கு சொல்லியிருக்கேன்? ஒன்று ஆசிரியர் சொல்லு, ஒன்று நடந்த இன்ஸ்டன்ட்டுக்கு சொல்லியிருக்கேன், இன்னொன்று நடக்க போகிற இன்ஸ்டன்ட். அந்த இது என்னென்னா விஷுவலைசேஷன் டெக்னிக்ங்கிறாங்க. என்ன டெக்னிக்கு? விஷுவலாக லர்தலாய்ஸ்லாம் சொல்கிறோம். சரியா? இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கில் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த நோட்டை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். என் பேத்தி இப்போ இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்க கம்ப்யூட்டர்லேயே வச்சுருந்தாங்க முன்னாடி. இப்போ நோட்டு தான் அவங்க முதல்ல வச்சுருந்தாங்க. 12 காலம். அதில் 12 காலத்தில் எதுக்கு 12 காலம்னா என்ன வரும்? 12 எதோட சேர்ந்தது? 12 மாதத்தை சார். அந்த மாதத்தில் வர்ற பிறந்த நாள் பூராத்தையா அவங்க பேரை எழுதி பிறந்த நாளை எழுதி வச்சுக்குவாங்க. இன்றைக்கு எப்படி உதவுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிறந்த நாளுக்கு அன்னைக்கு அவங்க நிறைய ஃபோட்டோஸ் இப்போல்லாம் எல்லாரும் இப்போ தொழில் ரொம்ப பெரிய தொழில் என்ன? ஃபோட்டோகிராஃபர் தொழில். அதான் நிறைய அவ்வளோ பேரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் இருந்து நல்ல சிறந்த படங்களை எடுத்து போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்போ அது ஒரு வாட்ஸ்அப் குரூப், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஒரு 25 பேர் இருக்காங்க. அப்போ அந்த வாழ்த்து தெரிவிக்கிற போது எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க அந்த தேதிக்கு, அதாவது மனிதர்கள் இதை எழுதிக்கிட்டீங்க. ஒரு 2 சொல் மாத்திரம் எழுதுங்க. அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் எழுதுங்கன்னா, அங்கீகாரத்துக்கும் பீப்புள் ஆர் லாங்கிங் ஃபார் ரெகக்னிஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கெல்லாம் ஆன் பண்ணுறாங்க. அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்குகிறார்கள், ஏங்குகிறார்கள். புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்களாம். we fear for rejection. எங்கேயெல்லாம் ரிஜெக்ஷன் வரும்னு நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ என்ன சொல்கிறேன், அந்த பொண்ணு அவங்க வாழ்த்துற போது அவங்க மேலே ரொம்ப அன்பு வருது. எங்கள் குரூப்பில் பாப்புலராக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண நோட்டு புத்தகம் செய்யுங்கிறேன். சரியா? புட் இட் டவுன் அப்படிங்கிறதுக்காக சொல்லாது. இதெல்லாம் முன்னுரை. நம்ம இனிமேல் புத்தகத்துக்கே போகலாம். சரியா? இந்த ஆத்தர் பேர் என்ன சார்? இதில் தெரியுதா? ஏதாவது சின்னதாக என் பேர் அப்படியா? குட். இவர் நிறைய புத்தகம் எழுதிட்டார். இன்ஃபைனைட் கேம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. புத்தகங்கள் பேரை மாத்திரம் எழுதிடுவாங்க. கேம், இன்ஃபைனைட் கேம்னு ஒரு புக் எழுதுறாரு. நாங்கள் கிளாஸில் கூட எழுதுறத நீ என்ன எழுத சொல்ற? என்ன கேம்? ஃபைனைட் கேம் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் ஃபுட்பால் ஆடுறீங்க, ஒரு கேம். அதில் இத்தனை நேரம் தான். சரியா? கோல் போட்டால் இவ்வளோ கோல் போட்டவே ஜெயிச்சுட்டான் அப்படின்னு என்னாச்சு? முடிவாயிடுச்சு இல்லையா? ஆனால் முடிவற்ற விளையாட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன? ஒரு செஸ் கேம்னா இன்னும் ஜெயிச்சாங்க, இன்னும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கு. இவர் என்ன எழுதுறாரு? இன்ஃபைனைட் கேம்னு எழுதுறாரு. முடிவற்ற விளையாட்டு. முடிவற்ற விளையாட்டு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? முடிவில்லாதது எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சி வேணுங்கிறது எதுல இருந்து நினைக்கிறீங்க? சொல்லுங்கடா. வாழ்க்கை அப்படித்தானே சொன்னீங்க? அருமை. இந்த லைஃப் முடிவு கிடையாது, தொடர்ச்சி தான் இருக்கு. இன்னைக்கு தான் நல்ல ஹெல்த். அடுத்தது என்ன எழுதுறாங்க? எழுதுங்க. முதல் லைஃப், ரெண்டாவது என்ன? ஹெல்த்து.
இன்னைக்கு நல்ல உடல்நலத்தோடு இருந்துட்டேன், முடிஞ்சிச்சா? முடியாது. அப்புறம் எஜுகேஷன் சொல்கிறாங்க. சார் அழகாக முன்னுரை கொடுத்தாரு. அவர் தினம் இங்கேருந்து கொடுக்குறாரு, நாங்கள் எப்போவாது வந்து எஜுகேஷன் சொன்னார். லைஃப் லாங் எஜுகேஷன். என்ன எஜுகேஷன்? LLL. இங்கே டிபார்ட்மெண்ட்டே இருந்துச்சு LLLன்னு. லைஃப் லாங் எஜுகேஷன். சாந்துரையும் கல்லாதவாருனுக்கு திருக்குறள் என்ன சொல்லுது? சாகிற வரைக்கும் படிக்கணும். அண்ணா ஆப்ரேஷன் தள்ளிப்பட சொன்ன கதை எல்லாருக்கும் தெரியும்ல. நாளைக்கு ஆப்ரேஷன்னா ஒரு 4-5 நாள் அதை தள்ளி வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. இந்த புத்தகத்தை படிக்கணும்னால தெரியல. அது மாதிரி பகத்சிங்கை நாளைக்கு தூக்குக்குள்ள போட போனாங்களாம், இன்றைக்கு புத்தகம் படிச்சுட்டு இருந்தாராம். இப்படியெல்லாம் என்ன சொல்கிறாரு? இறக்கிற வரைக்கும் படிக்க சொல்லுதுக்காக இப்போ மாற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ ஏஐ வந்துருச்சு. எதை கேட்க சொல்கிறான்? எதை கேட்கணும்? ஜெமினியை கேளுங்கிறாங்க. அப்புறம் ChatGPT இப்போ எல்லாம் அதை பார்த்தா எழுதின்னு நினைக்கிறேன். சரியா? ஏதாவது ஒரு கட்டுரை எழுதுனா அதுவே கொடுத்துருது, கவிதை எழுதணும்னா அதுவே கொடுத்துருது. நீங்கள் போய் கேளுங்க. நான் இல்லை இந்த இன்ஃபைனைட் கேமை தேட போகிற போது அது இந்த புத்தகத்தை தருது. தேடினால் தேடாததும் கிடைக்கும். எழுதுங்க. தேடினால் நான் தேட போகிறது இதுதான். ஆனால் என்ன கிடைச்சிச்சு? தேடாததும் கிடைக்கும். தேடினால் தேடாததும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாம் நிறைய பொருத்தி பார்க்கணும். தேடுதல் இந்த வாயில் அதையெல்லாம் கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். இவருடைய நிறைய பல லட்சம் காப்பி விட்டது. டெட் டாக்னு ஒன்று இருக்குது. டெட் டாக் 18 நிமிடத்தில் பேசுகிறாங்க. யூடியூப்பில் என்னென்னமோ பார்க்குறீங்க. டெட் டாக்னு ஒன்று போடுவாங்க. TEDTALK டெட் டாக்னு போடுங்க. 18 நிமிடத்தில் மிகச்சிறப்பான உரைகள், வெற்றி பெற்றவர்களுடைய உரைகள் இருக்கு. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த டெட் டாக்கில் அழகாக அவங்க 18 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுங்க. அவருடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க, வெற்றியை சொல்கிறாங்க, சாதாரணமாக இருந்து உயர்ந்ததாக சொல்கிறாங்க. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இன்னொன்று, நம்ம ஆங்கில அறிவும் வளரும். நான் அதை கேட்குறேன். அப்போ ஏன் நமக்கு ஆங்கிலம் முடியலை? இன்ஹிபிஷன்ஸ். வி ஹெசிடேட் டு டாக். சிரிச்சிட்டான்னா சிரிச்சிட்டு போட்டோமே, எத்தனை பேர் சிரிக்க போகிறேன் இல்லையா? பர்ஃபெக்டாக பேசணும். தெர் இஸ் நோ பெர்ஃபெக்ஷன். டுவார்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் தான் இருக்குது. என்ன இருக்குது? பெர்ஃபெக்ஷன் இருக்கா? முழுமை எப்போது இல்லை. என்ன செய்யணும்? முழுமையை நோக்கி நம்ம நடக்கத்தான் வேணும், பேசத்தான் வேணும். இன்றைக்கு இங்கே பேசுகிறவங்க, நான் முன்னாடியெல்லாம் கவிதை சொன்னதை கேட்டிருக்கேன், எனக்கு கேட்க முடியல. நல்லாவே பண்ணுறீங்க. அது 2 பேர் தான் பண்ணுறீங்க. மிச்சம் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? சைக்கிளாக வரீங்களா? இல்லை, அப்படி இல்லையே. அந்த எப்பவும் வந்தவங்க தானே வர்றாங்க. ஒரு மீட்டிங்கில் பேசுனா எப்பவும் பேசுகிறவங்க தானே பேசுகிறாங்க இல்லையா? ஒரு ரொட்டேஷன் மாதிரி இருக்கு. அந்த மகிழ்ச்சி அதுவும் சிறந்த அளவைதான். இப்போ இந்த சிமென்ஸ் எனக்கு என்ன சொல்கிறாரு, அல்லது சைமன் சைனக்குன்னு வச்சுக்கலாம். அவர் இந்த ஸ்டார்ட் வித் வாய் 3 விஷயங்கள். நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு 5W 1Hங்கிறாங்க. என்னது? 5W 1H. அது என்ன? 5W 1H என்னென்ன? ஒரு டிசிஷன் பண்ணணும்னா, எடுக்கணும்னா, முடிவு எடுக்கணும்னா 5W ஒரு H சொல்கிறாரு. என்னது? 5 ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டுமா? அது ஜோக்குக்காக சொல்லுவாங்க 5W. என்ன 5W? ஒய் ஹூ. முதலாவது என்ன சொல்கிறாங்க? யார். ஹூ. 2வது வாட், என்ன.
மூன்றாவது வென், எப்பொழுது. நாலாவது வேர், எங்கே நடக்கிறது. இன்னைக்கு ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமானது. காலமும் இடமும், காலமும் இடமும், காலமும் இடமும் நீத்த காரணன் அப்படின்னு கம்பராமாயணத்தில் ராமன் சொல்கிறார். ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டும் இல்லையா அவனுக்கு. கடவுள்னு ஒன்று உருவகித்து அவருக்கு ரெண்டும் இல்லைங்கிறாங்க. அது போயிட்டு போகுது. காலமும் இடமும் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்கிறான்? வென் வேர், கடைசியாக வாய்ங்கிறான். இப்போ வாய்னா எதுலையும் ஒரு கோல்டன் சர்க்கிள் சொல்கிறார். கோல்டன் சர்க்கிள் ஒரு வரைங்கல மூணு விஷயம், 3 ரவுண்டு வரைங்க. பெரிய ரவுண்டு ஒன்று, அதுக்குள்ள ஒரு சின்ன ரவுண்டு, அதுக்குள்ள ஒரு சின்ன ரவுண்டு வரைஞ்சிட்டு, பெரிய ரவுண்டு என்ன? வாட். பெரிய ரவுண்டு என்ன? வாட். ரெண்டாவது ரவுண்டு ஹவு. உள்ளே இருக்க சின்ன ரவுண்ட் இருக்குல்ல, அது ஒய்ங்கிற. சரியா? இப்போ இந்த இதனுடைய முடிவில் ஒவ்வொருத்தரும் வாயாயா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு உங்களுக்குள்ள அந்த விதையை விதைச்சன்னா என்னுடைய இந்த உரை ஒரு சக்ஸஸ். சரியா? இப்போ நம்ம இந்த வாட்லேயும் ஹவுல தான் இருக்கலாமா, ஆனால் ஒய்யில் இருக்கணுங்கிறார். சரியா? ஏன் செய்கிறோம்? அதுக்கு பல விஷயம் சொல்கிறாங்க. நம்ம அவர் சொல்கிற உதாரணங்கள் ஆப்பிளை சொல்கிறாரு, 3 உதாரணங்கள் சொல்கிறாரு. இந்த ரைட் சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி சொல்கிறாரு. முக்கியமாக அவர் சொல்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது லூதர் கிங். யார் அவர்? மார்ட்டின் லூதர் கிங். அவர் யார்? கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக பல பேர் குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவரை மாத்திரம் ஏன் சொல்கிறோம்? ஐ ஹாவ் எ ட்ரீம்னு ஆரம்பித்தார். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அவருடைய ஃபேமஸான பேச்சு. யாராவது அதெல்லாம் கேட்டு பார்த்துருக்கீங்களா தம்பி? ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ எல்லாரும் அவர் பின்னாடி போகிறாங்க. நம்ம நாட்டில் எடுத்த அவர் காந்தியடிகளை வச்சு தான் அவரை எடுக்கிறார். அவருடைய முடிவும் அந்த மாதிரி தான் எடுக்கிறார். இதெல்லாம் வச்சுட்டு நமக்கு அவன் சொல்கிற உதாரணம் அந்த 3 உதாரணங்களை புத்தகத்தில் சொல்கிறோம். நம்ம ஏன் அந்த ஒய்யை தான் ஆரம்பிக்க சொல்கிறாங்க. என்ன? இப்போ காமராஜர் எடுத்துப்போம். அவர் ஒரு வெளியில் போகிறாரு. ஒரு பையன் மாடு வச்சுக்கிட்டு இருக்கான். ஏப்பா நீ ஸ்கூலுக்கு போகலை? அவருக்கு முதல் ஒய் ஏங்க என்ன வருது? ஏன் ஸ்கூலுக்கு போகலை? அந்த பையன் சொல்கிறான் சாப்பாட்டுக்கு. ரெண்டாவது அவர் இந்த மதிய உணவு திட்டம் அதை கொண்டு வந்ததாக நமக்கு பதிவுகள் இருக்கு. அப்போ 2 கேள்வி அவருக்கு. ஒய் கேள்வி வருது, 2 கேள்வி. ஏன் அம்பேத்கர் அப்படி தான் ஒய் கேட்குறாரு. அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துருக்கீங்களா? அம்பேத்கருடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு? ஒரு உயர்ந்த ஒரு இது மாதிரி. அந்த மாதிரிலாம் அவர் இவ்வளவு நாளாக அந்த ட்ரெஸ்ஸுங்கிறதே ஒரு இதாக சொல்லுது. இன்னொன்று ராமராஜ் காட்டன், அந்த நூலில் இருந்து நான் உங்களுக்காக கொடுக்குற இந்த இது என்ன காட்டன் எழுதுங்க, ராமராஜ் காட்டன். அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு கிளரிக்கலாக ஆரம்பிக்கிறார். ஒரு கடையில் துணி விற்கிறவரா. அப்போ வேட்டியை கொண்டாந்து ஒரு மக்கள் தர்றாங்க. அவங்க வேட்டி சரியாக கட்டலை, வேட்டி கட்டலை, ஏதோ ஒரு துண்டு, ஏதோ ஒரு துணி, ஒரு இதுக்கு மாதிரி கோவணம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஏன் வேட்டி கட்டலை அப்படின்னு கேட்குறாரு. பணம் வேணும்லங்கிறான் அவன். சரியா? வேட்டி ஒரு எளியவர்களுடைய இது மாதிரியே இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரா? வாய் நினைக்கிறார். இவங்களுக்கெல்லாம் மிக நிறைய வேலை கொடுத்தா அவனுக்கு சம்பளம் வரும்ல.
அவன் வெட்டி கட்டுவான் அப்படின்னு பார்க்குறாரா? இதெல்லாம் பதிவாயிருக்கு. அவர் என்ன இன்னொன்று என்ன நினைக்கிறாரு, அது எளியவர்களில் இருந்தது. ஆனால் அவன் ஆப்பிளை சொல்கிறான், ஆப்பிள் ஃபோனை. அதில் 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று மேனிப்புலேஷன், எழுதுங்க. 2 விஷயம் மேனிப்புலேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். எழுதுங்க. மேனிப்புலேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். மேனிப்புலேஷன்னா என்ன? ஒரு வியாபார தந்திரங்கள். இது வியாபாரத்தை பற்றி எழுதின புத்தகம் தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார். என்ன? டிஸ்கவுண்ட் கொடுக்குறது, சரியா? அப்புறம் வியாபார தத்துவங்கள் என்னென்னமோ இருக்குல்ல. ஒரு ஒரு குழுக்கள் சீட்டு வைக்கிறது, எப்போவுமே தள்ளுபடி போடுறது, இதெல்லாம் என்னவா மேனிப்புலேஷனா? எத்தனையோ ஃபோன் இருக்கு. ஆனால் ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தா அவன் ஒன்றும் இதெல்லாம் செய்கிறது இல்லையா? அதை ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி கொண்டாடுறான். என்ன மாதிரி கொண்டாடுறான்? ஆப்பிள் ஸ்டேட்டஸ். அம்பேத்கருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அந்த ஸ்டேட்டஸ் மாதிரி தான் அது. புரியுதா? நீங்கள் ஏனோ தானோன்னு ஒரு தலை, ஏனோ தானோன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, மேப்பட்டலை கழட்டி விடுறது, ஒரே மாதிரி ஒரு வாய் ஏன் அவரை அவ்வளவு புகழ்கிறாங்க? ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். எப்போ ஒயிட் அண்ட் வாய்ஸ். எங்கள் முகவர் ஒருத்தர் இருக்கார். அவரை பார்க்குற போது ஒரு இது. ஏன் இப்போ சாமியார்கள், ஐ மீன் ஃபாதர், அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது, டாக்டருக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது, வக்கீலுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ், சரியா? நீங்களும் ஏதாவது அது மாதிரி பின்பற்றலாம். இவரை பார்த்தா அது ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கணும். புரியுதா? உங்களுக்கு சேர்ந்த ஐடென்டிட்டி என்னன்னு நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த ஒய் இருக்கு, அந்த ஒய்யை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுங்கிறார். உங்களை அல்லது என்ன மிக வலிதாகி ஒருத்தி பெற்று போட்டாங்கல்ல, சரியா? தோல்லையும் மார்புலையும் ஒருத்தர் தூக்குனார்ல, நம்மளை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டாங்கல்ல. ஏன்? வாய் தாயும் சம்பதித்தாய், ஏதோ ஒரு பாட்டுல வாய். இவன் ஒரு காலத்தில் ஒரு மிகச்சிறந்தவனாக இருப்பான். இந்த பொண்ணு சிறந்த பொண்ணாக இருக்கும், பெருவாழ்வு வாழும், நம்மை வச்சு காப்பாற்றும். எல்லாம் ஒரு வழி இருக்கா இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கவுமே தூக்கி எங்கேயாவது போட்டு போகலாம்ல. உங்களையே வளர்த்தாங்க. என்ன கொஸ்டின்? சரியாப்பா? ஒய், உனக்கு ஒரு ஒய் இருக்குங்கிறாரு. கடைசியில் நமக்கு உள்ள ஒய்யை நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறார். இப்போ ஹவுனா எப்படி, சரியா? வாட்னா என்ன? ஒய்ங்கிற சர்க்கிள் இருக்குல்ல பாருங்க, அங்கேருந்து ஆரம்பிக்கணுங்கிறார், சரியா? அப்போ இவர் என்ன பண்ணுறாரா? ராமராஜ் காட்டன்காரரு ஒரு இப்போதைக்கு கொஞ்சம் இந்த ஸ்ரீராமா இந்த மலையாள டாக்டர் இது நடிக்கிற ஒருத்தர் இருக்காருல்ல, ஜெயராம் தானே? அவர் அந்த கொஞ்சம் இளமையாக இருக்கும். அது இது கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அட்வென்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஜம்முன்னு இருப்பார். அவருக்கு வேட்டியை கட்டி அவரை நடக்க போகிற போது எல்லாரும் கும்பிட வச்சு, அவருக்கு ஒரு யானையை மாலை போட வச்சு, அது ஒரு ஸ்டேட்டஸாக கொண்டாடுறாங்க. இன்றைக்கி அரசியல்வாதி பூரா வேட்டியிலேயே பாலிஷ் காரு, அந்த காருக்கு அடைகிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி தானே வர்றாங்க. பார்க்குறீங்களா இல்லையா? என்ன நான் சொல்கிறது கரெக்டாக அந்த விசுக்கம் இல்லையே? அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள்ங்கிறாங்க. அதை உருவாக்கணுங்கிறாங்க வைங்கிறாரு. அவருக்கு அவர் அந்த வேட்டியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அப்படி கொண்டாந்தார். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாய் ஐ ஹவ் பார்ன். எனக்கு நான் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும், சரியா? அவங்க இந்த 3ஐயும் சொல்கிறாரு. அவர் ஆப்பிள் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு.
அதனால தான் மற்றவெல்லாம் குவி விற்கிற போது இவனுக்கு க்யூவில் நின்று வாங்குறாங்க. அவன் நான் சொல்யூஷன் கொடுக்குறேங்கிறான். சரியா? பெனிஃபிட்ஸை சொல்லி விற்றா அது மேனிப்புலேஷன். இது எல்லாரும் போய் விடுகிறது மாதிரிலாம் இருக்குது. பல அரசியல் தலைவர்கள் அந்த மாதிரி காரியம் இருக்குது. நீங்களே நினச்சி பார்க்கலாம். இப்போ அந்த ஒய் த சிம்டம்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் பட் நாட் த காஸ். இப்போ ஹவ்வோ வாட்டும் சிம்டம்ஸை சொல்லலாம். இங்கே பாருங்களேன், ஒரு பையனை அப்பா சொல்கிறார் 5 மணிக்கு எந்திரிச்சிடணும், படிக்கணும், இப்படி சொல்கிறார். இப்போ என்னென்ன சொல்லியிருக்காரு? எந்திரிக்கணுங்கிற ஒரு வாட்டை சொல்லியிருக்காரு, படிக்கணுங்கிற வாட்டு. அதுக்கு செயல்முறை என்ன? ஹவ்வு நீ படிக்கணும். இவர் என்ன சொல்லியிருக்கணுமா? ஒய்யை சொல்லியிருக்கணுமா? இந்த முறை அவன் எப்படியாவது கற்றுக்கிட்டுருவேன். ஒய் என்ன? ஒய் என்ன சொல்லணும்? அந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? யோசிச்சு சொல்லுங்களேன். என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கலாம்? அம்மாவுடைய கஷ்டத்தை சொல்லியிருக்கலாம், அவருடைய கஷ்டத்தை சொல்லியிருக்கலாம். நம்ம குடும்பம் இத்தனை பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும்டா அப்படின்னு சொன்னால் ஒய் எதில்? நான் சொல்கிறது உள்ளே வருதா? அந்த ஒய்யில் ஹவ்வுங்கிறது எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது, வாட்டுங்கிறது படிக்கிறது. ஆனால் ஒய்ங்கிறத சொல்லலை, ஒய்ங்கிறத சொல்லணும். சரியா? இதுக்கு நிறைய இதே மாதிரி உதாரணங்கள் தான் சொல்கிறேன். ஒரு 3 கல்தச்சர்கள், சரியா? சின்ன கதை. என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கெல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, கல்தச்சர் என்ன பண்ணுவாங்க? ஒரு படிக்கட்டு 3 பேரை ஒரு படிக்கல் அப்படின்னு வச்சுங்களேன், அதை என்ன பண்ணுறாங்க? செதுக்குறாங்க. மூத்தவனை முதல் ஆளை போய் கேட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இந்த வெயிலில், வேகாத வெயிலில், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் இதை ஏதோ கொத்திக்கிட்டு கிடக்க என் வேதனை அப்படிங்கிறானா அவர் முதல். 2வது கேட்குற போது இதில் கொஞ்சம் வருமானம் வருதுங்க, ஏதோ பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்க அப்படிங்கிறான். 3வது ஆள் வாயின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், எத்தனையோ மகான்கள், பெரியவர்கள், அருளாளர்கள்லாம் இந்த படியில் ஏறி போகிறாங்க. மாபெரும் ஆலயத்தை நான் நிர்மாணிக்கிறதுக்கு ஒரு படிக்கலை நான் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது யாரையும் குட்டியிடப்படாது பாருங்க, அதை ரொம்ப அழகாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இந்த ஒய்யிலேயே ஒவ்வொருத்தருடைய ஒய்யையும் பாருங்கள். நான் ஒரு காலத்தில் எங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்க போது ஒரு வயதான கொத்தனார், அவர் ஒன்றும் படித்தவர்கள். அவரை நான் நின்றுட்டுருக்கேன், அவர் பூசிக்கிட்டு இருக்கார் அந்த வீட்டினுடைய உள்ள அறைய ஹாலை. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா இங்கே படித்தவங்கள்லாம் வருவாங்க ஐயா, படித்தவங்கள்லாம் வருவாங்க, ஏன்னா பணக்காரெல்லாம் வருவான்னு சொல்லதான் வருது. அவர் நான் படித்தவன் இதில் இருக்கிறதுனால படித்தவங்கள்லாம் வருவாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் பூசுகிறார். அப்போ அந்த ஓய் எனக்கு ரொம்ப மனசில் பட்டுச்சது. அந்த ஓய் வீடு கட்டுற ஏதோ இருக்கமுன்னு இல்லாமல் நாங்கள் வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது. ஒரு விசுவலைசேஷனில் சொல்கிறான், ஒரு பையனோட நானும் அவனும் ஷூ போட்டுக்கிட்டு ஓடுவோம் அப்படின்னு. மகனோட இந்த உயர்ந்த அதே மாதிரி தான் நிற்கு ஷூன்னு சொல்கிறான். அவன் ஒருபோதும் நிற்க காமிக்கிறது இல்லையா. இது மாதிரி நிறைய உதாரணங்கள், அவர் வணிக உதாரணங்கள் கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கைக்கு இதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. ஜான் எஃப் கென்னடி இதை எழுதுங்க. என்ன இதை எழுதுகிற போது கொஞ்சம் தூக்கத்தையும் கொஞ்சம் விரட்டலாம். ஜான் எஃப் கென்னடிட்ட அவர் அந்த ஸ்பேஸுக்கு அனுப்புகிற அந்த ஸ்டேஷனுக்கு போகிறார். ஜான் எஃப் கென்னடி காலத்தில் ஆரம்பிக்கும். அப்போ அங்கே இருந்த ஒரு இன்ஜினியரை கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறார். அவர் சொன்னாராம், நிலவுக்கு ஒரு மனிதன் கால் வைக்க போகிறான்,
அதற்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கிறேன். நிலவுல ஒருத்தன் கால் வைக்க போகிறான். அந்த ஒய் ஏதோ பண்ணுறேன், நட்டம் கொடுக்குறேன் அப்படிலாம் இல்லாமல் இந்த ஒய்யை நீங்கள் கொண்டாடணுங்கிறது தான் இந்த புத்தகம். அந்த இன்னொரு புக்கு என்ன சொன்னேன், இன்டெஃபினைட் கேம். என்ன 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 கேமு? முடிவில்லாத விளையாட்டு. என்னது முடிவில்லாத விளையாட்டு? வாழ்க்கை, கல்வி, ஆரோக்கியம். என்ன சொல்கிறாங்க அதில், அந்த புத்தகத்தில் போட்டி யாரும் இல்லையா. எனக்கு அவன் போட்டி, இவன் போட்டி, யாரும் போட்டி இல்லையா. இப்போ இந்த இடத்துல ரவுண்டில் ஒரு 8 பேரை நிற்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 8 பேரை நிற்க வைக்கிறோம். எப்படி நிற்க வைக்கிறோம்? ஒரு ரவுண்டில் யார் லீடர்? யார் லீடர்? எல்லாரும் லீடர் தான். புரியுதா? அவர் என்ன சொல்கிறாரு, அவரவர் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் போட்டி இல்லைங்கிறார். அப்போ போட்டின்னு இருந்தால் ஒர்க்ஃபுல் ரைவல் எழுதுங்க. ஒர்க்ஃபுல் ரைவல், ஒர்த்தி ரைவல். போட்டின்னு இருந்தால் யாருக்குள்ள போட்டி இருக்கணுமா? நேற்றைய என்னை விட இன்றைய நான். யாரோட போட்டி? நேற்றைய என்னை விட இன்றைய நான். அதான் போட்டியா? நேற்று ஒரு அருமையான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை விட இன்னைக்கு மேம்படுதல். சரியா? நாளைக்கு இன்றைய என்னை விட நாளைய நானும் என்னை சேர்ந்தவர்களும் வெற்றினா என்னடா கண்ணு சொல்லு. வெற்றினா என்ன? போட்டி யாருக்கு? யாருக்கு? இன்றைய நான். இன்றைய என்னை விட நாளைய நானும், நாளைய நானும் என்னை சேர்ந்தவர்களும். முன்ன உங்களை சேர்ந்தவங்களா யார் யாரு தம்பி? உங்களை சேர்ந்தவங்க யார் யாரு? யாரு? நண்பர்கள். குட், நண்பேண்டா. வேற வேற அதாவது அம்மாவை தேர்ந்தெடுக்க முடியாதா, அப்பாவை தேர்ந்தெடுக்க முடியாதா, சகோதரனை தேர்ந்தெடுக்க முடியாதா, ஆனால் நண்பனை தேர்ந்தெடுக்கலாம். கவனம் சொல்கிறான். சரியா? உடுக்கை இழந்தவன் கை போல அங்கு இடுக்கன் கிடைவும் நட்பு தான். கொண்டு போய் எங்கேயாவது விடுறதும் நட்பு தான். அதனால் ரொம்ப கவனம் வேணுங்கிறாங்க நண்பர்கள். அப்போ பரவாயில்ல, அது 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 நல்ல பார்வை, விரிந்த பார்வையும் உங்களை பாராட்டுறேன். பேர் என்ன தம்பி? வெற்றிவேல். அப்பா என்ன பேர், அருமை. ஒரு சக்தி பிறக்கு மூச்சு அப்போ யாரு வர்த்தி ரைவல்? யாரு யாருக்கு யார் ரைவல்? நமக்கு நம்ம தான் பட்டியல். சரியா? அவங்க வாழ்க்கை. கண்ணதாசன் பட்டுக்கோட்டையார் வாழ்ந்த ஆண்டுகள் 27 தான். அதுக்குள்ள தான் இவ்வளவு தூங்காதே தம்பி தூங்காது சோம்பேறி என்ற பேர். எங்கெங்கே தூங்கினவே எதை இதெல்லாம் விட்டான் பார்த்துக்குங்க. சரியா? கல்வியில் தூங்கியவன், படையினில் தூங்கியவன், வரிசையா சொல்றார். பாரதியார் வாழ்ந்த ஆண்டுகள் 39, கவியரசர் வாழ்ந்த ஆண்டுகள் 57, வாலிபக் கவிஞர் வாலி வாழ்ந்த ஆண்டுகள் 82. அவங்க வாழ்க்கைங்கிறனா உங்க வாழ்க்கையில வாய் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத அப்ப முடியும். சரியா? அந்த இன்டெஃபினைட் கேம்ல நம்ம என்ன பண்ண போறோம்? தொடர்ச்சி தான். அந்த தொடர்ச்சிக்கு நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இப்ப இன்னும் 2-3 தான் சொல்லிட்டு உங்களை கேட்குறேன். அவர் சொல்றாரு, why do I work? Why do I teach? Why do I learn? நான் ஏன் படிக்கிறேன்? ஏன் நான் உட்கார்ந்துருக்கீங்க? ஏதோ அனுப்பிச்சாங்க, வேறு வேலை இல்லை, வேலை கிடைக்கல, அல்லது கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு காலேஜுக்கு போகிறேன், ஏதாவது அந்த மாதிரியா ஒய் கேட்குறேன்னா நீங்கள் யோசிங்கன்னு சொல்ல வர. அல்லது அந்த ஒய்யை நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
சரியா? இந்த MSW ஏன் தேர்ந்தெடுத்தேன்? பாயிண்ட் யோசிக்கல. எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? எதுக்காகப்பா தேர்ந்தெடுத்தீங்க? வாய் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரா, வாட்டுனா ஹி ட்ரீட்ஸா. என்ன வாட்டுன்னு ஒரு டாக்டரை கேட்டால் அவர் என்ன பண்ணுறாரு? ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ட்ரீட்ஸ் த டிசீஸ். ஆனால் என்னவா இருக்கணுமா? ஒயில் இருந்தால் ப்ரொடக்ட்ஸ் லைஃபா. ஒயில் இருந்தால் என்ன? நோய் நாடி நோய் நாடி வாய்ப்பற்றியல் முதல் நாடி என்னென்ன வந்துச்சுக்கிறார். அப்போ அதே மாதிரி இப்போ இன்னொரு ஆளை சொல்லுவோமே, பர்பஸ் ஆக்டிவிட்டின்னு. இப்போ டீச்சர்னா அவர் வாட்னா டீச்சா, வாட்னா டீச். ஒய் அப்படின்னா கிரியேட் ஃபியூச்சர் சிட்டிசனா. என்ன? உங்களை முழு மனிதராக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வாசிப்பெரிய சிற்பவங்க தான் இவ்வளவு தூரம். இதே இது அவர் ஒரு தலைமை பொறுப்பு. என்ன வந்தால் போதும், 10 மணிக்கு வந்து அந்த மணிக்கு போனாலும் போதும், அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். ஆனால் பிள்ளைகளை கொஞ்சம் எம்பவர் பண்ணணும். சரியா? அப்போ கிரியேட்டிங் த ஃபியூச்சர் லீடர்ஸ். கிரியேட்டிங் அவர் டீச்சர், மற்ற டீச்சிங் அவருடைய தொழில் டீச்சிங்கோட முடிச்சிடலாம். சரியா? ஆனால் என்ன பர்பஸ்? என்ன பர்பஸ்? கிரியேட்டிங் ஃபியூச்சர் சிட்டிசன். கென்னடிக்கு என்ன சொன்னேன்? ஐ ஆம் ஹெல்பிங் டு புட் எ மேன் ஆன் த மூன். ஐ ஆம், அவன் என்ன சொன்னான்? அங்கே இருக்க அந்த ஸ்டேஷனில் இருக்கவன், ஐ ஆம் ஹெல்பிங் எ மேன் டு புட் ஆன் த மூன். அந்த மாதிரி இப்போ நமக்கு இதுக்கு வந்த இந்த பூனை கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒய்ன்னு கேட்குறது என்னவா, சாப்பிட்ற போது ஒரு பூனையை கட்டி வச்சுட்டாங்களாம். ஒரு மடத்தை எல்லாரும் சாப்பிட உட்காந்தா என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு பூனையை கட்டி வச்சுருவாங்களாம். இது நடந்துக்கிட்டே இருக்கு. எத்தனையோ மடாதிபதி வேறான். ஒரு புதுசாக வந்த மடாதிபதி கேட்டாரான், எதுக்கடா பூனையை கட்டுறிய? அந்த ஏழுங்கிற கேள்வி. எதுக்காக இந்த பூனையை கட்டுறீங்க? ஒருத்தருக்கு பதில் சொல்ல தெரியல. இப்படியே பார்த்துக்கிறதா ஒரு ரொம்ப வயதான ஒரு இவர் ஓய்வா வீட்டில் இருந்தாராம், ஒரு வேலையாகி பணியாகி. அவர் சொன்னாராம், அப்போ ரொம்ப எழுத்துல இருந்துச்சு, இந்த சாப்பிட கூட விடாமல் இருந்துச்சு, அதுக்காக பூனையை பிடிச்சி கட்டி வச்சாங்க. அது என்னமோ இப்போ நடந்துக்கிட்டு இந்த ஏன் கேள்வி. நான் ஒரு எல்ஐசியில் சேர்ற போது அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேடரில் சேர்றேன், கிளரிக்கல் கேடர். அங்கே அப்போல்லாம் டைப்பிங் தான். 1+2 அடிப்போம், டைப் பண்ணி வைப்போம். 1+2. ஒரு புது மேனேஜர் வந்தார். அவர் கேட்டார், ஏன் இது ஒரு ஒன்று அவனுக்கு போகுது, ஒன்று ஃபைலில் இருக்க போகுது, ஏன் 1+2 அடிக்கிறீங்கன்னு கேட்டார். ஒருத்தர் சொன்னார், இது காணாமல் போயிடுச்சுன்னா இன்னொன்று உதவும்னாரு. இந்த 1+2 அல்லது வரலைன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று அனுப்புவோம் சார்னு சொன்னார். அந்த காலத்தில் இப்போ மெசேஜ்லாம் கிடையாது. நான் 20, 30, 40. அவர் ஒய்ன்னு கேட்குற போது அந்த 2வது காப்பி டைப் பண்ணுறது இருந்துச்சு. என்னதான் அதில் வருது? எனர்ஜி சேவ் ஆகுது, பேப்பர் சேவ் ஆகுது, ஃபைல் மொத்தையாகலை. இந்த ஒய் கேள்வியை கேள்விங்கிறாங்க. வாட்டு ஹவ்வையை விட என்ன கேள்வி முக்கியங்கிறோம்? அதான் இந்த புத்தகம். ஏன் ஏன் அதெல்லாம் சொல்கிறார். ஏன் என்ற கேள்வி இல்லாமல் அது ஐயா சொன்னாங்க, வாழ்க்கையில் கேள்வி பிறந்தது. பற்றி விடத்தில் ஒரு பாட்டு வருங்க, கண்ணதாசன் பாட்டு. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல விடையும் கிடைத்தது இன்றுங்கிற. அதில் சொல்கிறாரு, ஆண்டான் அடிமை. அந்த வாழ்க்கையில் போயிடுச்சு. இங்கே இந்த புத்தகத்தில் லிங்கத்தை பற்றியும் பேசுகிறாங்க.
அவர் அந்த அடிமைத்தனத்தை போக்கினார். கேட்டார், ஏன் அந்த சட்டத்தையே மாற்றினார். அவர் தான் சம உரிமை சட்டத்தை கொண்டாடுறாரு. சரியா? நீங்கள் இப்போ நான் பொதுவாகவே சொல்லிட்டு போகாமல் நான் சொல்ல விளையிறது, நீங்கள் why do I sit here? ஏன் என்ன எங்கள் அம்மா உச்சபட்ச வலிதாகி பெற்று போட்டாங்க. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனை நிறுத்தி ஏன் கொடி பெற்று போட்டாங்க? ஏன் அப்பா ஒரு மார்புகளின் தோல்களை வளர்த்தாரு? நிறைய இடத்துல சகோதரிகள் ரொம்ப உதவுறாங்க. சகோதரி இருந்தா இன்னொரு தாய் மாதிரியா. எத்தனை பேருக்கு சகோதரி இருக்காங்க உங்களுக்கு? தூக்குங்க, சும்மா தூங்க, அரைக்கை தூக்காமல் அரை சகோதரியா இல்லாமல். சகோதரி இல்லாட்டி அடுத்தவங்க சகோதரி ஆக்கி, சகோதரன் இருந்தால் ஒரு அரணா பாதுகாப்பான். என்ன செய்ய போகிறோம் நம்ம அப்படின்னு இங்கே இருக்கீங்களே, நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? why do I sit here? why do I come to this MSW டிபார்ட்மெண்ட்? சரியா? இந்த படிப்பை நான் ஏன் தொடரணும்? சரியா? நிறைய பேர் வரலைங்கிறாங்க சார். அப்படி கூட இருந்தது நம்பர்ஸ். ஏன் யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது எழுதுறீங்களா? ஒரு 2 நிமிஷம் தரேன். ஏன்னு எழுதுங்களேன். why do I எழுதுங்களேன். ஏதாவது இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வர்றது. இதுதான் சிவன் சைக்கினக்கூடிய புக்கு. ஏன் அப்படின்னு எழுதுங்களே. ஒரு சார், டோன்ட் ஆஸ்க் வாட் ஷுட் ஐ டூ, டோன்ட் ஆஸ்க் ஒய் ஷுட் ஐ டூ. இதை நான் ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்னா பின்னாடி வந்துடும். எழுதுங்களே. யாராவது பெஸ்ட்டாக எழுதுறீங்களான்னு பார்ப்போம். அது 50 ஆயிடுச்சு. அதாவது ஏதாவது எழுதியிருக்கிறா? யாராவது சொல்லுங்களேன், கேட்க பிரியப்பட்டேன். நான் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடித்து 5 நிமிஷத்தில் உங்களை ஃபீட்பேக் எழுத சொல்லிவிட்டு நான் போகணும். சரியா? இந்த புத்தகத்திலேருந்து என்ன சொல்கிறேன்? ஹவ் வாட்டும் முக்கியம்னா அதை விட முக்கியம் ஒய்ன்னு தெரிஞ்சுட்டா. பையனை 5 மணிக்கு எழுந்திரிச்சபடி, ஒரு வரி விடாமல் படி அப்படின்னு சொல்கிறத விடவும் பர்பஸ் அது ஒய்ங்கிறத. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட அவங்க அம்மா ராத்திரி உனக்கு எப்படி டீ வச்சு கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு அப்படி ஒய்ய சொன்னோம்னா ஹவ்வையும் வார்த்தையும் நீங்கள் பிடிச்சிருக்கலாம். சரியா? அப்போ ஸ்டார்ட் வித் வாய்ங்கிற சின்ன. சரியா? அவர் தான் அந்த வாழ்க்கை தொடர் வாழ்க்கைங்கிற தொடர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் அப்போ கேட்குறேன். யாராவது ஒருத்தர் எழுதுறதா சொன்னால் நான் முடிச்சுட்டு போகலாம். யாராவது ஒருத்தர் எழுதுறதா சொல்லுங்கள். என்னடா எழுதுறீங்க? என்ன எழுதுறீங்க? எம்எஸ்டபிள்யூவில் சேர்ந்து தமிழ்லையாவது ஆங்கிலத்தையாவது எழுதுமான்னு சொல்லுங்கள். ஏன்? யாராவது சொல்லுங்கடா. நான் இப்போ தொடர்ந்து பெண்கள் கல்லூரியாக பேசிக்கிட்டேன். அது டான்ஸ் சொல்கிறது ஈஸியாக இருக்குது. எப்படின்னா, இப்போ இங்கே இந்த நர்சிங் காலேஜ் கிட்டத்தட்ட 240 பிள்ளைங்க படிக்கிறாங்க. ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க இங்கே அழப்பா நர்சிங். அதே மாதிரி அங்கே ஒரு பள்ளிக்கூடம் 300 +2 பிள்ளைங்க. அதனால் இப்போ எளிதாக இருக்குது. சொல்லுங்கப்பா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். என்ன எழுதுறீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். குழந்தைய ஏன் வளர்க்குறீன்னு சொன்னாங்களாம். கிரியேட்டிங் டுமாரோனா, கிரியேட்டிங்
சும்மா ஃபியூச்சர் சிட்டிசன் சொன்னால ஏன் டீச் பண்ணுறாருன்னு அது மாதிரி. நிறைய இப்போ ஒரு பழம் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் மரத்தில் ஒடிஞ்சு விழுந்துச்சான். ஒரு கிளை விழுகிறது செங்குத்தாக விழுந்துச்சான். ஏன் இப்படி இப்படி போகலாம்ல, ஏன் மேலே போகலாம்ல? அதை பார்க்கணும்னா யூனிவர்சல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணாங்க, கிராவிடேஷன். யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் பண்ணாங்க. அந்த ஒயிட் கொஸ்டின் சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒரு நீராவி கெட்டில டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தான் நீராவியில். ஜேம்ஸ் வாட் இருந்தது, அது தூக்குதான் அவ்வளோ பெரிய மூடிய. என்னடா இந்த தண்ணி தூக்குதேன்னு நினச்சாரா. அப்போ தான் லோக்கோமோட்டிவ் வருது, நீராவி இன்ஜின் வருது. சரியா? அப்போ இந்த ஏங்கிறது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பிடிச்சிட்டு போகலாம். ஏன் ஏன் வந்து உட்காந்துருக்கீங்க? எதுக்கு? என்னடா ஒரு ஒரு சோஷியல் ஒர்க்கை கற்றுக்கணும் ஈஸியாக அப்படின்னு அப்படி தானே. சோஷியல் ஒர்க்கில் ஒரு மன நிறைவு இப்போவே நீங்கள் செய்யலான்னு தான் சொல்ல வரேன். உங்கள் வீதியில் எத்தனை மகளிர் இருக்காங்க, எடுங்கிற எக்ஸ்ட்ரா படிக்கிறது மாத்திரம் இல்லை. இப்போ நான் சொல்ல வர்றது, நீங்கள் சமுதாயத்தோட மற்றவனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. A+B² என்ன எவ்வளவு? அது என்ன வாழ்க்கைக்கு என்ன உதவும்? A+B² வாழ்க்கைக்கு உதவுவாங்க. மேலே படிக்கிறதுக்குன்னா உதவும், ஃபார்முலா வேணும்னா உதவும். நீங்கள் படிக்கிறது உதவும் சார். நான் படித்த ஆங்கிலமும் இன்சூரன்ஸும் தமிழும். நான் தமிழ் எனக்கு பாடவே இல்லை, ஆனாலும் ஆர்வத்தில் நம்ம ஆங்கிலமும் தமிழும் தொடர்ந்து படிக்கிறோம். ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப். அவர் சொன்னார் இத்தனை வயதுலைன்னார். ஏன் நேரம் தூங்கிருக்கலாம். சரியா? ஏன் நான் கேட்டு பார்த்து இங்கே வரணும்னு நினைக்கிறேன். ஒரு வளர்கிற சமுதாயம், நாளைய சமுதாயம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஒரு நல்ல விஷயத்தை விதைக்கிறேன் இல்லையா? பிடிச்சிருந்தா கேட்டுட்டுங்க, கேட்டு வாங்கிட்டு. சரியா? இப்போ நீங்கள் இப்போவே ஆரம்பிங்க சோஷியல் ஒர்க்கை. உங்கள் கிராமம் இருக்கலாம், சனி ஞாயிறு கோவிலில் ஹாஸ்பிட்டல் கேளுங்க, தேடுங்க. தேடினால் தேடுறதும் கிடைக்கும். சரியா? போய் பாருங்கப்பா. போய் என்னென்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைகள், எப்படி தேவைகள், மனிதனுடைய தேவைகளுக்கு நாம் எப்படி மருந்தாக இருக்க முடியும். அப்படி இருக்கவன் தான் எனக்கு ஜெயிக்கிறான். பெண்கள் இந்த பேடு கட்டி இதில் ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். ஒரு காலத்தில் பஞ்ச பழைய துணிகளை அதையெல்லாம் வச்சுக்கிட்டாங்க மென்சுரேஷனுக்கு. ஒரு மனிதர் நினைக்கிறார், அவர் அந்த மிஷினை கொண்டாடுறாரு. அவரை மனைவி துறக்கிறாங்க. அவர் வேற யாரும் ஒரு இது கிடைக்காத போது பஞ்சில் ஆட்டு ரத்தத்தை வச்சு அவரை கட்டிக்கிறாராம். அந்த பஞ்சு இஞ்ச மாட்டேங்குது. அப்புறம் எங்கேயோ இருந்து வர்ற மர பட்டையில் வர்ற பஞ்சு இஞ்சுன்னு பார்க்குறாரு. அது ஒரு ஒரு அட்ரஸ் பண்ணுறாருங்கிற ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த சமுதாயத்தில், இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை, அது இன்றைக்கு எத்தனை ஆயிரம் பெண்களுக்கு அது உதவியாக இருக்கு இல்லையா? அப்போ பேட் மேன் அப்படின்னு படமே வந்திருக்கு அவரை பற்றி. PAD பேட் மேன். அக்ஷய்குமாருக்கு நடித்த படம். என்னென்னமோ படம் பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கலாம். சரியா? இதெல்லாம் தேடலாம். இப்போ நான் சொல்ல வர்றது, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்தாச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசிங்க. ஏன் அப்படின்னு யோசிங்க. உங்கள் கிராமத்தில் மரத்தையாச்சும் நடலாம். எத்தனையோ கோயில் இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிங்க. யோசிச்சுட்டு அதை சாப்பிட்டு எழுதி கொடுங்க. அதை ஒரு டிரான்ஸ்பரண்டாக கொண்டாங்க.
சரியா? எழுத்து வடிவத்தில் கொண்டாங்க. வெர்பலைஸ்ங்கிறாரு. என்ன வெர்பலைஸ்? ஐடியா வேறு இல்லாமல் புட்டிட்டு டாவ். என்ன முதல்ல எழுதுறதுக்கு என்ன சொன்னேன்? புட்டிட்டு டாவ் எழுது. அந்த மாதிரி பண்ணுங்க. எனக்கு யாராவது ஃபீட்பேக் தர முடியுமா? எழுதி எனக்கு டைம் ஆச்சு நான் வாங்குறதுக்கு. சாப்பிட்டு எழுதி கொடுங்க. இந்த கிளாஸில் நீங்கள் என்னென்னலாம் படித்தீங்க, கற்றதும் பெற்றதும் அதை எழுதுங்க. கரெக்டாக 49 நிமிடம் பேசியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதை கட் பண்ணி